ஏங்க உங்க ஆள் போதுங்க. அங்க தான் இருக்காரு. நான் போய் பேசிட்டேன். எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஏய், யார் நீ? நீ என்ன பெஸ்ட் ஃப்ரெண்டா? இல்ல சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா? அதுவும் இல்ல. ஆல்ரெடி உனக்கு எனக்கு என்ன கனெக்ஷனே தெரியல. முதல்ல அத சொல்லு. கனெக்ஷனெல்லாம் இல்லங்க. கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தோம் இல்லையா? சரி அதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போனேன். எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. நீ வேற அவன்கிட்ட போய் பேசி வச்சிருக்க. அவன் என்னலாம் பேசுவான்னு தெரியுமா? அப்படியெல்லாம் ஒண்ணும் தோ கால் வந்துருச்சுல, எடு. நான் வேணும்னே பண்ணலங்க. ஹெல்ப் பண்ணலான்னு தான் போனேன். அட, நீங்கன்னு இல்ல, வேற யாரா இருந்தாலும் அப்படிதான் பண்ணிருப்பான். அதான் பிரேக்கப் ஆயிடுச்சுல. எப்பயோ ஆயிருக்கணுங்க, இப்ப ஆயிடுச்சு. நீங்களே சொல்லுங்க, எவ்வளவுதான் ஹோல்ட் பண்ணுவீங்க ஒரு பர்சனை? எங்களுக்குள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? நீங்க ஒருத்தர் ரொம்ப நேசிக்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க? அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க அந்த பர்சனை. ஆனா கடைசி வரைக்கும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு புரிஞ்சுக்காம அவங்க எப்படி இருக்கணும் அப்படியே தான் இருப்பாங்க. எவ்வளவுதாங்க அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க? கத்தணும் போல இருக்கும், ஆனா கத்தவே முடியாது. கடைசியில அவங்க ஈஸியா பிரேக்கப்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. எவ்வளவுதாங்க டாலரேட் பண்ணுவேன்? நானும் மனுஷன் தானே. உண்மைதாங்க. ஐ மீன் நானும் பேட் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்தேன். நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நிறைய சண்டை போடுவோம். என்னை அவள் நம்பவே மாட்டா. எனக்கும் அதே மாதிரி தான். பாய்ஸோட ரிலேஷன் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு தான் எல்லாமே. எனக்கு அவள் ஹாப்பியாக இருந்தால் போதும். நான் என்னை பற்றியெல்லாம் அவ்வளோவா யோசிக்க மாட்டேங்க. ஆனால் ஒரு நாள் நான் என்னையே இழக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. கஷ்டமாக இருந்தது. சரி நானும் அவள் தானேன்னு சொல்லி பொறுத்துக்கிட்டேன். சொல்லலான்னு போனேன், நீ பண்ணுறது எனக்கு கொஞ்சம் வலிக்குதுன்னு. சொன்ன உடனே அவ போயிட்டாளா? தெரியல. சொல்லப்போனால் இன்றைக்கி அவகிட்ட நான் சாரி சொல்லதான் போனேன். பட் எனக்கு புரியுது. அது என்ன லவ் லெட்டரா? ஓ இதுவா? இது இப்போ உங்களுக்கு தான் தேவைப்படும். எனக்கா?